விஜயாவோட வீட்டுல அண்ணாமலை விஜயா கிட்ட, என்ன விஜயா முகமெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, பார்வதி வந்தாலே என்ன சொன்னா, வந்த வேகத்து புயல் மாதிரி எந்திரிச்சு போயிட்டா போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவகிட்ட ஒரு விஷயம் பேசினேன், அதுக்கு அவ ஏதோ உலகத்துல நடக்காதது சொன்ன மாதிரி கத்திக்கிட்டு போறா. போனா போயிட்டு போறா, நமக்கு என்ன ஒரு நேரம் வரல, அப்ப பாத்துக்கலாங்கிறாங்க. என்ன விஷயம் பேசின அது இருக்கட்டும், இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு? எதை பத்தி கேக்குறீங்க? எதை பத்தியா? அது மனோஜ் பத்தி ரோகிணி பத்தி தான் கேக்குறேன். அவங்கள பத்தி பேச என்ன இருக்குங்க? என்ன நடந்தாலும் அந்த பார்லர்காரி இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே கூடாதுன்னு என்னைக்கும் முடிவு பண்ணியாச்சு. அவ மனோஜுக்கு பொண்டாட்டிய வாழவே முடியாது, அதுக்கு தானே கோர்ட்ல விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. புதுசா நான் என்ன முடிவு பண்றதுக்கு இருக்கு? விஜயா, நீங்க எனக்கு தெரியாம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியது இருக்கட்டும், ஆனா இப்ப நிலைமை வேற. ரோஹிணி இப்ப நம்ம வீட்டு வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அதுக்கு இப்ப நீ என்ன முடிவு எடுத்திருக்க? எதையும் யோசிக்காம மனோஜையும் ரோகிணியும் சேர்த்து வைக்க வேண்டியது தானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? அவ வயித்துல வளர்றது மனோஜோட குழந்தை இல்லைங்க. என் பையன் மனோஜே கதறி கதறி சொல்றான் அது என் குழந்தை இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவனை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? விஜயா, முதல்ல நீ உன் பையனை நம்பல. மனோஜே நேர்ல வந்து இது என் குழந்தைன்னு சொன்னா கூட நீ நம்ப மாட்ட. அந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு குருட்டு பாசம். என்னங்க என் பாசத்தை பத்தி குறை சொல்றீங்க? அப்புறம் என்னடி, அந்த பொண்ணு ரோகிணி எவ்வளவு தைரியமா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு வக்கீல் டாக்டர்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல மனோஜ் கண்ணை பார்த்து என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பான்னு சொல்றா. அவளுக்கு மனசுல பயமும் தப்பா இருந்திருந்தா அப்படி பேசுவாளா? இப்பதான் சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மனுஷதான் ஏதோ உண்மையை மறைக்கிறான், ஆனா அவனால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. நான் சொல்றதை கேட்டு மனோஜ் கிட்ட பேசி புரியவேங்கிறாரு. என்னங்க புரிய வைக்கிறது? அந்த பார்லர்காரி சரியான பித்தலாட்டக்காரிங்க. அவ மட்டும் மறுபடியும் மனோஜ் வாழ்க்கையில வந்தா என் பையன் வாழ்க்கையே நாசமா போயிடுங்கிறாங்க. கொஞ்சமாவது அறிவோடு பேசு விஜயா. அவ 1000 தப்பு பண்ணிருக்கலாம், துரோகம் பண்ணிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அத்தனையும் தெரிஞ்சு உன் பையன் மனோஜ் அவ கூட மறைமுகமா வாழத்தானே செஞ்சான். அவ பின்னாடி அலையும் போதே நீ கண்டிச்சு வச்சிருக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு கேவலமா பேசுறான். நாளைக்கு ரோகிணி கோர்ட்டுக்கு போனா நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? முதல்ல மனோஜ் கிட்ட சொல்லி ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. ஏன் ஆத்திரத்தோட என்னங்க சொல்றீங்க? அந்த பார்லர்காரியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? ஏன் நான் சொன்னது உன் காது கேட்கலையா? ரோகிணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு தான் நான் நினைக்கிறேன். மனோஜ் கிட்ட போய் உடனே அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்கிறாரு. என் உயிரே போனாலும் சரிங்க, அப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காதுன்னு விஜயா சொல்றாங்க. விஜயா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவ வயித்துல வளர்றது இந்த குடும்பத்தோட வாரிசுடி. பிறக்க போற குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த பிஞ்சு குழந்தை வயித்துல இருக்கும் போதே எல்லாரோட அன்பு பாசாரம் நினைப்பு எல்லாம் அதுக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் சொல்றேன், ரோகிணியை கூட்டிட்டு வர சொல்லு. இதுதான் என்னோட கடைசி முடிவுங்கிறாரு அண்ணாமலை. சரிங்க, நீங்க உங்க முடிவு சொல்லிட்டீங்க, இப்ப நான் என் முடிவு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த பார்லர்காரர் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா என் பணத்தை தாண்டிதான் வரணும். அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்கிறாங்க. விஜயா கோவத்தோட கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. அண்ணாமலை வேதனையா உட்காந்துட்டு அழுகுறாங்க. இதுக்கடையில விஜயா மனோஜ ஷோரூம்ல போய் பார்க்க போறாங்க. மனோஜ் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா வராங்களா? ஏற்கனவே ஒரு பக்கம் கனகா, இன்னொரு பக்கம் ரோகிணி, 2 பேரும் மாறி மாறி ஷோரூமுக்கு வந்து உயிரை வாங்குறாங்க. இதுல 3ஆவதா இந்த அம்மா வேற வந்து நிக்கிறாங்களே, என்ன பேச போறாங்களோ, என்ன பிரச்சனை ஆக போகுதோ தெரியலையே அப்படின்னுட்டு வாங்கம்மா வாங்கன்னு சும்மா கூப்பிடுறாங்க. விஜயம் பயங்கர கோவத்தோட உட்காடுறாங்க. என்னம்மா மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு, பயங்கர டென்ஷன்ல இருக்கீங்க போல, என்னாச்சுமான்னு கேக்குறாங்க. எல்லாம் உன்னால தாண்டா, உன்னால இன்னும் என்னென்ன கேவலத்துல எல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு எனக்கு தெரியல மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரிம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா, முதல்ல நீ உட்கார்றா. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க மனோஜ். நேருக்கு நேரம் பார்த்து மனோஜ், டேய் எனக்கு உன் மேல பயங்கர சந்தேகமா இருக்குடா. என்னமோ சொல்றீங்க? என்ன சந்தேகம் என் மேல? உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா தாண்டா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ரோகிணி வயித்துல வளர்றது உன் குழந்தைதான் தோணுது. நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிறத மனோஜ், ஆனா ரொம்ப நாளைக்கு உன்னால மறைக்க முடியாது. அந்த வக்கீல் என்னன்னா உன் பையன் மேல கேச போட்டு ஜெயில தள்ளிடுவாங்கன்னு பயமுறுத்துறான். டேய், இவ்வளவு தூரம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு விவாகரத்து வரைக்கும் விஷயத்த கொண்டு வந்தேன்டா, அப்படி வந்து கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டியே. என்னமா நீங்களே இப்படி பண்றீங்க? எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா, நான் பொய் சொல்லல அப்படிங்கிறாங்க. சும்மா நிறுத்துடா மனோஜ், எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லு பழகிட்டல நீ. இத்தனை நாளா மத்தவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தின, இப்ப சொந்த தாயான என்னையே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா? இப்ப கூட உன்னை நினைச்சு பயந்து தாண்டா ஓடி வந்தேன். என்ன விஷயமா? பயப்படாம சொல்லுங்க. அப்பா இருக்காரே, அந்த பார்லர்காரிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்றாருடா. என்னமா சொல்றீங்க? அப்பா ரோகிணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரா? ஆமாண்டா, அவர் தான் சொன்னாரு. ரோகிணி இனிமே இந்த வீட்டுலதான் இருக்கணும், அவ வயித்துல வளர்றது நம்ம வீட்டு வாரிசு, அந்த வாரிசுக்கு நம்ம அன்பெல்லாம் கிடைக்கணும், அனாதையா இந்த உலகத்துல அந்த குழந்தை பிறக்க கூடாது, அதனால ரோகிணியும் மனோஜையும் சேர்ந்துதான் வாழணும் நான் முடிவெடுத்துட்டேங்கிறாரு.
இப்போ உன் பையன்கிட்ட சொல்லி ரோகிணியை கூட்டிட்டு வர சொல்லுன்னு உங்க அப்பா கட்டளையிடுறாருடா. என்னம்மா நீங்க இத கேட்டுட்டு சும்மா இருந்தீங்களா? நீங்க எதுவும் சொல்லலையா? நான் என்னடா சொல்றேன், எனக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்றேன்ல. ஒருவேளை அது உன் குழந்தையா இருந்தா நாம என்னடா பண்ண முடியும்? வேற எதுவா இருந்தாலும் ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த கர்ப்ப விஷயத்த நாம மூடவா முடியும்? மனோஜ் எதுவுமே பேசாம அமைதியா தேவிரன்னு முழிக்கிறாரு. உங்க அப்பா அந்த ரோகிணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரோன்னு பயந்துதான் என் பணத்தை தாண்டிதான் அவ உள்ள வரணும். அவ வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கோவத்துல கத்திட்டு வந்திருக்கேன். நான் அப்படி சொன்னதுனாலதான் உங்க அப்பா இப்போதைக்கு அமைதியா இருக்காரு. ஆனா பாத்துட்டே இரு, இதை அவர் தள்ளி போட மாட்டாரு. நாள் நெருங்க நெருங்க ரோகிணிக்கு சப்போர்ட் அதிகமாகும். உடனே அவள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாப்பாரு. நீ நினைச்சாலும் அதை மாத்த முடியாது, நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. மனோஜ் என்னடா முழிக்கிற இப்படி தெரிஞ்சிருன்னு? எனக்கு எல்லாம் தெரியும்டா. இந்த ஷோரூம்ல பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன கதையும் நீயும் அவ்வளவு ஒன்னா சுத்தினா இதுவும் எனக்கு தெரியாதா? கேமரால பாக்குறப்ப அவ வர நேரத்துல கரெக்டா நீ கேமராவை ஆஃப் பண்ணி வைப்ப. சரி, எல்லாம் மீறி எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சா கடைசியில இந்த காரியத்தையும் பண்ணி வச்சிருக்கீங்க. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, வாய மூடுடா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சாதிச்சுட்டு இருக்க போற? இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்னு எடுத்தா நீதான் அப்பான்னு நிரூபணம் ஆயிடும். அவ்வளவுதான். அப்புறம் நீ நேரா ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். உனக்கு சப்போர்ட் பண்ண காரணத்துக்காக நானும் கூட வந்து ஜெயில உட்கார வேண்டியதுதான். அம்மா அம்மா என்னம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா, எனக்கு ஜெயிலுக்கு போக பயமா இருக்குமா, ஏதாவது பண்ணுங்கம்மா. பயப்படாதடா மனோஜ், இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? என்ன வழி? உன் குழந்தையே இல்ல, ஆனா அந்த பார்லர்காரி இது உன் குழந்தைதான் சாதிக்கிறா. நீ இல்லன்னு சொல்ற, யார் உண்மை சொல்ற, யார் போய் சொல்றாங்கிறது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை வயித்துல வளர்ற அந்த குழந்தை தானே. ஆமாம்மா, அதுதான் பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது. நான் உனக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீ அதை செய். என்ன பண்ணணுமா? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நீ அந்த பார்லர்காரிகிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி பேசி அவ மேல அக்கறை இருக்கிற மாதிரி அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிக்கணும். என்னமா சொல்றீங்க? அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி நான் நடிக்கணுமா? ஆமாண்டா மக்கு பையலே, அவளுக்கு மேல எந்த அளவுக்கு சந்தேகம் வராத வரைக்கு அவளை நீ மனசார ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கணும். நீ நடிச்சிருச்சு, நான் சொல்றது அப்படியே செய்யி. அம்மா நீங்க எப்படி பேசுறீங்களேம்மா, அவகிட்ட போய் பேசணுங்கிறீங்க, அவ கூட இருக்கணுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யோசிக்காத. அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாள்ல, இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல புருஷமாங்க பொண்டாட்டிய ரொம்ப கவனமா பாத்துப்பாங்க. அதே மாதிரி நீயும் அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டி கொடுக்கறதுன்னு அவளை ரொம்ப அன்பா கவனிக்கிற மாதிரி நடி. என்னமா சொல்றீங்க? அப்ப நீங்க ரோகிணி மருமகளை ஏத்துக்கிட்டீங்களா? விஜயா உடனே, அப்ப அது உன் குழந்தைதான் ஒத்துக்கிட்டியாடா? அச்சோ இல்லம்மா, நீங்க ஏத்துக்கிட்டீங்களான்னு தான் கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாத மனோஜ், நான் சொல்றது கேளு. கொஞ்ச நாளைக்கு அவளை நல்லா பாத்துக்கிற மாதிரி நடி. நான் எப்பவும் கூடவே இருப்பேன். ரோகிணின்னு அவளை நம்ப வைக்கிற மாதிரி நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் தருவேன், அதை நீ செய்யணும். சரிங்கம்மா, நீங்க சொல்றது எனக்கு முழுசா புரியல. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க. அதனால நீங்க சொல்றபடியே செய்யறமாங்கிறாங்க. நீ அவளுக்கு ஜூஸ் எல்லாம் வாங்கி தருவேன்ல, அப்ப நான் ஒரு மருந்து வாங்கி தரேன். அதை அந்த ஜூஸ்ல கலந்து அவளுக்கு கொடுத்துட்டு ரோகிணி மட்டும் அதை குடிச்சிட்டான்னு வை, வயித்துல வளர்ற குழந்தை தானா அழிஞ்சிரும். புரியுதுமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதா? அந்த குழந்தை அழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீதான் அப்பாங்கிற பேச்சே வராது. ரோகிணியால உன்னை எந்த மிரட்டவும் பண்ண முடியாது. நீ நினைச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு சுலபமா டிவோர்ஸும் கிடைச்சிரும். அம்மா ஆனா இதெல்லாம் பாவம் இல்லையா அம்மா? வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைக்கிறது அப்படியாடா? ரொம்ப பாவமா இருக்கா? அப்ப பேசாம அவ கூட குடும்பம் நடத்திட்டு ஆயுசுக்கு அழுதுகிட்டே இரு. அந்த பார்லர்காரி கூடவே வாழ வேண்டியது தானே. இதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். டேய், நானா அவளுக்கு போய் ஜூஸும் சாப்பாடும் கொடுக்க முடியும்? என்ன அவ நம்புவாளா? கண்டிப்பா நம்ப மாட்டா. நான் ஏற்கனவே பார்வதி கிட்ட இதை பத்தி பேச போனேன். அவ என்னடா ஆனா ஏதோ உலகத்துல நடக்காத விஷயம் கேட்ட மாதிரி உன்னை அடிச்சிருவேன் வச்சிருவேன்னு கத்திட்டு வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப ரோஹிணி நம்புற ஒரே ஆளு நீ மட்டும்தான். அப்ப நீதான் இதை பண்ண முடியும். அவ மேல உருகி உருகி பாசம் புளியுற மாதிரி நடி. சரிம்மா, நீங்க சொல்றது எனக்கு இப்ப தெளிவா புரியுதுமா. சரிடா, அடுத்து எப்படி மருந்து கொடுக்கணும், எப்படி செய்யணுங்கிறது நான் அப்புறமா சொல்றேங்கிறாங்க. மனுஷ் தனக்கு தானே யோசிச்சுக்கிறாரு. அம்மா செம்ம ஐடியா தான் கொடுத்திருக்காங்க. ரோகிணி இப்ப விவாகரத்துக்கு எழுத்து போடாததுக்கு காரணமே அவ வயித்துல இருக்க அந்த குழந்தை தானே. அந்த குழந்தையே இல்லாம போயிடுச்சுன்னா அவ வேற வழி இல்லாம டிவோர்ஸ் கையெழுத்து போட்டுட்டு தானே ஆகணும். அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதே. அம்மா சொன்னது கரெக்ட் தான். மனோஜ் போன பண்ணி ரோகிணி நம்பருக்கு போன பண்ணி அன்பா பேச ஆரம்பிக்கிறாரு.